Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே விவசாயியின் பயிர்களை டிராக்டர் மூலம் அழித்து கந்துவட்டி கும்பல் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமார் என்பவர் குடும்ப சூழல் காரணமாக மகாலிங்கம் என்பவரிடம் தனது நிலத்தின் பத்திரத்தை அடமானம் வைத்து 80,000 ரூபாய் கடனாக பெற்றார். ஆனால் அவர் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் ஏமாற்றி பத்திரப்பதிவு செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மகாலிங்கம் தரப்பினர் டிராக்டருடன் வந்து குமார் பயிர் செய்திருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மக்காசோள பயிர்களை நாசம் செய்துள்ளனர். விடியா ஆட்சியில் கந்துவட்டி கும்பலின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனக்கு வாழ்வாதாரமே இந்த பூமி தான், இந்த வேறு எந்த இதுவும் இல்லை. இதுக்கு பக்கத்தோட்டத்தில் ஒரு கேமரா ஒன்று தம்பி தோட்டத்தில் இருந்தது. அந்த கேமராவும் ரெக்கார்டு ஆகிருக்குன்னு சொல்லி போட்டு அந்த கேமராவை உடச்சி கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. அவங்க கம்பி வேலி அமைச்சிருந்தாங்க, அதுலேயும் எல்லாம் கீழே தள்ளி நாசம் பண்ணிட்டாங்க. தண்ணி இப்போ போட்டுட்டு வந்து ஆளுகளை விட்டுட்டு கசாமுசான்னு கண்ணபடியான வார்த்தை இல்லை. இந்த மாதிரி ரொம்ப அவதூறான நிகழ்ந்தது கொலை மிரட்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு இது ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தருமாறு, ரெண்டாவது எங்கள் சொத்தை மீட்டு கொடுக்க எங்கள் வாழ்வாதாரம் இது இல்லைன்னா குடும்பத்தோடு நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு எந்த சூழ்நிலையும் கிடையாது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கனமழை காரணமாக மலைப்பாதையில் ஆங்காங்கே ஏற்பட்ட மண் சரிவு சரி செய்யப்பட்டு போக்குவரத்து தொடங்கியதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஏற்காட்டில் குளிர் அதிகமாகவும் வானம் மேகமூட்டத்துடன் இருந்ததும் சுற்றுலா பயணிகளுக்கு உற்சாகத்தை அளித்தது. அண்ணா பூங்கா, ஏரி தோட்டம், தாவரவியல் பூங்கா, ரோஜா தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் மலைப்பாதையில் உள்ள அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள மணிமுத்தாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் ஆபத்தை உணராமல் ஐயப்ப பக்தர்கள் சிலர் ஆற்றில் குளித்தனர். மணிமுத்தாற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில் விருத்தாச்சலம் வழியாக செல்லும் மணிமுத்தாற்றில் 13 வயது சிறுவன் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். இந்த நிலையில் இதே பகுதியில் மீண்டும் கரை புரண்டு ஓடும் ஆற்றில் ஐயப்ப பக்தர்கள் சிலர் குளித்தனர். இதனை மாவட்ட நிர்வாகமோ அரசோ கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் மணிமுத்தாற்றில் பொதுமக்கள் குளிப்பதை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.